ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஜேஎஸ்டி கேமிங் அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் ஷாஃப்ட்டுக்கு போயிட்டு லூட் தான் அடிக்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம வீட்டை சுற்றி ஃபென்ஸு போட்டு அதுக்கப்புறம் ஃபார்மெல்லாம் உள்ளே வச்சு நீட்டாக பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து ஆஃப்லைனில் உட்காந்து விளையாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட வந்து அந்த மைண்ட் ஷாஃப்ட்டுக்கு மட்டும் போயிடுவோம். அது உள்ளே என்ன இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ மைனிங் தான் வந்து நம்ம போகிறோம். அது மைனிங்னா அந்த மைண்ட் ஷாஃப்ட்டில் லூட் அடிச்சுட்டு அப்படியே எதனா கிடச்சிதான் அது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஓகே, நம்ம போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஃபுட்டு மட்டும் கிராப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு எவனா போட்டு நம்மளை அடிச்சு விட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த மாடுங்க எல்லாத்தையும் போட்டு நான் வெட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் பண்ணி ஒரு அழுத்து மட்டும் அழுத்தி விட்ருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எங்களுக்கு என்னடா யூஸே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது மாதிரி மைண்ட் கிராஃப்ட் டுட்டோரியல், அதுக்கப்புறம் நான் வந்து 100 days சேலஞ்ச்லாம் கூட வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு மறக்காமல் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். ஓகேங்க, இப்போ நம்ம கேவுக்குள்ளே என்ட்ரியை போட்டாச்சு. ஓகே இருங்க, தண்ணி பக்கெட்லாம் எடுத்து இந்த சைடில் வச்சுப்போம். இது இருக்கா நம்மக்கிட்ட? ஏங்க ஒரே நிமிஷம், அந்த இது இருக்கான்னு பார்த்துக்கலாம். டார்ச் அது இருக்குங்க டார்ச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேவுக்குள்ளே போயிடுவோம். 20 டார்ச் தான் இருக்குது. 10 தான் நினைக்கிறேன். சரி 10. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிடலாங்க. இப்போ இதோ பாருங்க, இங்கே ஒரு 2 ஷாஃப்ட் இருக்குது. இது 2 ஷாஃப்ட்னால் ஒரே ஷாஃப்ட் தான். அப்படி 2 இதுவாக பிரிஞ்சிருக்கு, 2 பிரான்ச்சாக பிரிஞ்சிருக்கு. இதோ பாருங்க, இங்கே வந்து டெட் எண்டு, இங்கே ஒன்றுமே இருக்காது. இந்த ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி ஆஃப்லைனில் ப்ளே பண்ணல. இந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு மைண்ட் ஷாஃப்ட்டில் போயிட்டு இதோ வந்துட்டான் பாருங்க. வந்ததுமே நேரமே சரியில்லை. என் லேப்ரிஸ் இந்த இடத்துல நான் ஒரு வாட்டி செத்துட்டாங்க ஆஃப்லைனில். அப்புறம் இருந்தது என் லேப்ரிஸ் திருடி வச்சுருக்கிறான் போல். சரி ஓகே, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி ஆஃப்லைனில் வந்தேன் இந்த மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே. சரி ஃபஸ்ட்டு செஸ்ட்டை மட்டும் இது உள்ளே என்ன தான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே இந்த ஜாம்பி மண்டையிலலாம் போட்டு நான் அடித்து கொண்டானுங்க. ஸோ அதோட இப்போ தான் நான் வந்து இந்த இடத்துக்கு திரும்பவும் வரேங்க. இருங்க, இங்கெல்லாம் தண்ணி ஊற்றி கிடக்குது. என்னடா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைங்க. நம்ம அன்சைடு போய் பார்ப்போம். இந்த மாதிரி இன்னொரு பார்ட் இருக்கும். இது மாதிரி இன்னொரு பார்ட்டு மட்டும் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பார்ட் இருக்குங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இல்லைன்னு வைங்க, நம்ம அதை மட்டும் பார்த்து போகலன்னா அவ்வளோதான், மறந்துடுவோம். இடம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அந்த சைடும் டெட்டுங்க. இருங்க, இந்த சைடு இது வந்து கேவுக்கு போகிற வழி இது இல்லை. இருங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்ப்போம். இது உள்ளே எதனா இருக்கா? என்னடா ஒன்றுமே காணா. ஏங்க இங்கே போதுங்க, இங்கே வழி. ஏங்க உள்ளே போதுங்க, எவ்வளோ இருட்டாக இருக்குது. இருங்க, அப்படி இது என்னதுடா இது? ஏங்க இங்கே வேறு ஒரு மைண்ட் ஷாஃப்ட் குட்டியாக இருக்குதா? இருங்க, நம்ம இங்கேயும் டார்ச் மட்டும் கொஞ்சம் வச்சுருவோங்க. நம்ம அப்புறம் ஜாம்பி எவனா ஸ்பானை வந்து நம்மளை அடிச்சிட்டானா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏங்க என்னங்க இது கீழே வேற விழுந்துட்டேன். ஓஹோ, இந்த இடத்துல அந்த இது இல்லை போல், மைண்ட் கார்ட்டு. ஓகேங்க, இருங்க வேறு எதனா உள்ளே இருக்கா? இருங்க, அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போயிடுவோம். எதுக்குன்னா ஒன்றுத்தையுமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. என்னடா ஒன்றுத்தை உடச்சா எல்லாமே உடச்சிக்கிட்டு வருது. இருங்க, ஐயோ இப்போ வேறு என்கிட்ட இது வேறு இல்லை ஸ்டோனு, இதை மைண்ட் பண்ணுறா. இருங்க, இதை எடுத்து அப்படியே அந்த சைடு போட்டு அப்படியே எகிரி குதிச்சு போயிடுவோமா? இல்லை இப்படி ஓகே, இங்கேருந்து அந்த சைடில் அப்படியே எகிரி குதிச்சிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி எகிரி குதிக்கலாம். அவ்வளோதாங்க, குதிச்சாச்சுங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் பார்ப்போம் எதனா பொருள் இருக்கான்ட்டு. இதுக்கு தாங்க இப்போ நான் வந்து இவனுக்கு ஃபுட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு ஏற்கனவே பசிக்கிட்டே இருக்கும் நடந்தாலே. இதில் வேறு இவன் வந்து ஜாம்பி கிட்டலாம் அடி வாங்குவான், 4 மிதி வாங்குவான். அதுக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஃபுட்டு தேவை. ஓகே இருங்க, இது உள்ளே எதனா இருக்கான்னு போய் பார்ப்போமா? ஏங்க இது உள்ளேயும் பிரியுதுங்க அந்த 4 பிரான்ச் மாதிரிலாம். ஒரு செஸ்ட்டுமே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறானுங்களே. ஏங்கோ கைஸ், இங்கே அயன்லாம் இருக்குங்க எக்கச்சக்கமாக. இங்கே பாருங்க, 8 அயன் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே அடியில் ஒரு 4 அயன் இருந்தால் நல்லாயிருக்கும். கைஸ் இருக்குங்க, அடியிலையும் 4 அயன் இருக்குது. ஓகே இருங்க, அப்படியே இந்த 8 அயன் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம இன்னும் செஸ்ட்டு தான் கண்ணில் பார்க்கல. செஸ்ட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் நிம்மதியாகிடுவேன். செஸ்ட்டு இன்னும் ஒரு செஸ்ட்டு கூட நம்ம பார்க்கல இது வரைக்கும். அந்த செஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும்னா, அந்த மைண்ட் கார்ட் இருக்குல்ல, அந்த ரயிலு. ஏங்க இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேறு கிடச்சிருக்கு. அந்த செஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, அந்த மைண்ட் கார்ட்டு இருக்குல்ல, மைண்ட் கார்ட்டு அதான் அந்த தண்டவாளத்தில் ரயில் வண்டி மாதிரி ஒன்று போகும்ல குட்டியாக, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது உள்ள செஸ்ட்டு வச்சு மறைச்சி வச்சுருப்பானுங்க. ஸோ அங்கே தாங்க நம்ம போகணும். கைஸ் இங்கே பாருங்கள், டைமண்டு. ஏங்க டைமண்டுங்க இங்கே. இங்கே 2 டைமண்டு போட்டுங்க, வேறு லெவலு. கைஸ் இருங்க, இங்கே நம்ம இப்போ மைண்ட் பண்ணி ஆகுங்க. இப்போ என்கிட்ட வேறு இங்கே 2 கைஸ் வேறு லெவலு. ஓப்பிங்க, அந்த இடத்துக்கு வந்தது சூப்பராக இருந்துச்சுங்க. டைமண்டு பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அயன் மட்டும் வேணுங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அயன் பிக்காக்ஸ் மட்டும் ரெடி பண்ணணும். ஏன்னா இப்போ என்கிட்ட ஸ்டோன் பிக்காக்ஸ் தாங்க இருக்குது. அயன் பிக்காக்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து டைமண்ட் மைண்ட் பண்ண முடியும். ஓகே, மைண்ட் பண்ணுற எல்லாத்தையும் அயன்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம. ஐயோ இப்போ அந்த டைமண்டை பார்த்து எனக்கு கண்ணு வேறு துடிக்குது. இப்போ நம்ம மைண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ
இருங்க அப்படியே நம்ம இங்கேயே போவோம் வீட்டுக்கு டேய் 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 நீ வேறு ஏன்டா நானே டைமண்டை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கேன். ஐயோ இதில் வேறு மாட்டிக்கிறேன்னா உடச்சு விடாதா. கைஸ் பார்த்துட்டேன், செஸ்ட்டை பார்த்துட்டேன். சாப்பிட மாட்டியா அவ்வளோதான். ஏங்க இங்கே இருக்க பாருங்க செஸ்ட். ஐயோ உள்ளே மாட்டிச்சா. ஏங்க இதில் 2 டைமண்டு. கைஸ் வேறு லெவலுங்க, நம்ம டைமண்டாக இன்னைக்கு குமியுதுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 இல்லை 5 கிடச்சா நல்லாயிருக்கும். இருங்க இப்படியே சுற்றி பார்ப்போம் அதனால் டைமண்ட் இருக்கான்ட்டு. ஏங்க இருங்க, எனக்கு வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை, அவசரமாக இருக்குங்க எனக்கு. டேய் இங்கே வேறு ஒருத்தன் சாம்பி இருக்கிறான். இப்போ அந்த டைமண்ட் எனக்கு மைண்ட் பண்ணால் தான் எனக்கு நிம்மதியே வரும். இங்கே இவனை போட்டு தள்ளுறா ஃபஸ்ட்டு. டேய் சாப்பிட மாட்டியா அவ்வளோதான் செத்துட்டான். இருங்க வேறு எதனா டைமண்ட் எதனா இருக்கா, இல்லை செஸ்ட்டு எதனா இருக்கா. இருங்க இங்கே வேறு கொஞ்சம் இது இருக்குங்க அயனு. இதை மைண்ட் பண்ணிப்போம். இங்கே வேறு எதனா இருக்காடா அயனு. ஏங்க எனக்கு இந்த டைமண்ட் இப்போ கன்ஃபார்ம் தேவைப்படுதுங்க. எனக்கு இப்போ நிறைய டைமண்ட் வேறு தேவை நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து டைமண்ட் ஆர்மர் இன்னும் கூட நம்ம அப்கிரேடே பண்ணலைங்க. டே வந்து இதோட 122 டேஸ் ஆகுது. இது வரைக்கும் நம்மகிட்ட வந்து டைமண்ட் ஆர்மரு டைமண்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு டைமண்டு. ஏங்க இன்றைக்கி என்னங்க இவ்வளோ டைமண்டு கிடைக்குது நம்மளுக்கு. அங்கே வேறு ஒரு டைமண்ட் இருக்குங்க. இருங்க அங்கே 1 இல்லை 2 பார்த்துட்டு வரலாம். ஏங்க 1 தாங்க இருக்குது. ஒரு அயனே ஒரு டைமண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு இருங்க பிக்காக்ஸ் மட்டும் ஒன்று ரெடி பண்ணிட்டு வரேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு பிக்காக்ஸ் மட்டும் நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேங்க. கைஸ் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு டைமண்ட் இது அயன் பிக்காக்ஸ் மட்டும் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏங்க எப்படியோ டைமண்ட் கிடச்சிருச்சுங்க இந்த இடத்துல நம்மளுக்கு. கீழே வேறு ஒரு அயனு. ஆஹா ஏங்க இன்னைக்கு பரவாயில்லைங்க, இந்த இடத்துக்கு வந்தது வந்து நல்லதாக போச்சு. நல்ல வேலைங்க இந்த பாட்டில் இந்த இடத்துக்கு வந்தோம். இன்னும் என்னென்னலாம் கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. இருங்க எனக்கு இந்த டைமண்டுக்கு தாங்க கண் அப்படியே துடிக்குது. இது வரைக்கும் நம்மக்கிட்ட டைமண்ட் பொருள்லாம் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி நான் வந்து ஏகப்பட்ட மைனிங் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைமண்டும் பெருசாக கிடைக்கலங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்ததுமே வந்து எவ்வளோ டைமண்ட் பார்த்தீங்களா. இங்கே 2. ஆஹா கைஸ் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு செம்ம ஒர்த்துங்க. சூப்பராக வந்து நம்ம நிறைய டைமண்ட் வந்து மைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடு போயிட்டு அந்த சைடு இருக்க டைமண்டையும் நம்ம மைன் பண்ணுறோம் கைஸ். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 6 இல்லை 7 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி தான் தேவைப்படுறாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்மளால் முடிஞ்சால் வந்து நான் லைவ் ஸ்ட்ரீம் கூட ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? ஓகேங்க இப்போ இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இங்கே எதனா இருக்கான்னு பார்ப்போம். எங்கே அப்படியே டார்ச் ஒன்று வச்சுப்போங்க. ஏங்க இங்கே ஒரு டைமண்டு. ஏங்க கைஸ் என்னங்க நம்ம பார்க்குறதெல்லாம் டைமண்டாக இருக்குது. ஏங்க இன்றைக்கி இந்த இந்த எஸ்கேவில் நமக்கு நிறைய லக் இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வேர்ல்டோட சீடு வேணுன்னா சொல்லுங்கள் நான் தரேன். அப்படி இந்த வேர்ல்டில் தான் நீங்கள் விளாட போகிறீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்க கைஸ். இங்கெல்லாம் எக்கச்சக்கமாக டைமண்ட் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆர்மரை செய்ய முடியும். ஆர்மரு அதுக்கப்புறம் ஃபுல் டைமண்ட் ஆர்மரு அதுக்கப்புறம் நம்ம டைமண்ட் டூல்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கு நம்மளுக்கு எப்படியும் 32லேருந்து 33 இல்லை 34 டைமண்ட்ஸாவது நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ். ஏங்க இங்கெல்லாம் லேப் ப்ரீஸ் வேறு இருக்குங்க. இது எல்லாத்தையும் மைன் பண்ணிவிடுவாங்க. எப்பா எவ்வளோ பாருங்கள் இந்த கேவலம் நல்ல லூட்டுங்க. இந்த இது என்னது தான் மைன் ஷாஃப்ட்டில் நல்ல லூட்டு. ஸோ ஓகேங்க இது இப்படி இந்த இதெல்லாம் இருக்கா. ஏங்க கோல்டுங்க இங்கே பாருங்க கைஸ். பரவாயில்லைங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஓபியாக கிடச்சிருச்சு. ஓகே இன்னும் எதனா ஒரு செஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். கஞ்சா பயலுக்கு செஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம டைமண்டுக்கு தான் வந்து நம்ம பஞ்சம்னா அவ்வளோலாம் கிடைக்கல. பயங்கரமாக அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன். டேய் க்ரீப்பர் மண்டையாங்க. டேய் பச்சை முக்கா வாடைங்க. வெடி செத்து போடா டேய் மண்டையா. ஓகேங்க அப்படியே இந்த சைடில் எதனா இருக்கான்னு பார்ப்போம். இங்கெல்லாம் வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். ஏங்க ஆல்ரெடி இங்கெல்லாம் வந்துருக்கோங்க. நம்ம டார்ச் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ கைஸ் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, மறக்காமல் நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஒரே ஒரு சின்ன வேலை சின்ன இது மட்டும் தானே நீங்கள் பண்ண போகிறீங்க, வேறு எதனா பெரிய வேலை எதனா இருக்கான்னா கமெண்ட்டில் போயிட்டு ஐ எம் வாட்சிங் நவ் அப்படின்னு மட்டும் போட்டு போங்க கைஸ். அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் எத்தனை பேர் வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து இவ்வளோ தூரம் பார்க்குறீங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். கைஸ் இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் லேப் ரீஸு. ஏங்க பேசிக்கிட்டு இருக்க சாகுலேயே அங்கங்கே நிறைய கிடைக்குதுங்க நம்மளுக்கு. சரி சொன்ன மாதிரி மறக்காமல் ஒரு சின்ன வேலை இதெல்லாம் ஒரு சின்ன வேலை தானே, மறக்காமல் அந்த வேலையை மட்டும் அப்படியே செஞ்சுட்டு போயிடுங்க. ஒன்றுமே இல்லை, கமெண்ட்டில் போயிட்டு ஐ ஆம் ஸ்டில் வாட்சிங் அப்படின்னு மட்டும் போட்டுருங்க கைஸ். ஓகேங்களா? ஓகேங்க இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இது உள்ளே எதனா போய் பார்ப்போம். இங்கெல்லாம் வந்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏங்க எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக வந்துட்டோங்க நம்ம இதுக்கு மேலே. ஏங்க பார்த்துட்டேன் இங்கே ஒரு செஸ்ட்டு. இங்கே ஒரு செஸ்ட்டு இருக்கு பாருங்க. அதை பாருங்க, இது ஒன்று உடச்சிப்போம். இது உள்ள என்ன இருக்குன்னு தெரில. சரி விடுங்க, இது வரைக்கும் நம்ம இவ்வளோ தாங்க. இந்த டூல்ஸ்லாம் தாங்க நம்மளுக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்கு. ஓகே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு. இந்த டைமண்ட்ஸ்னால தாங்க எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆச்சு. டைமண்ட்ஸ் மட்டும் கிடைக்கலாம் எனக்கு வந்து கடுப்பாக இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு வந்ததே வேஸ்ட் ஆகிருக்கும். சூப்பராக நல்லா கிடச்சிருச்சு. இங்கே வேறு அயன் எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த கேவில் அயனுக்கு.
பஞ்சமே இல்லை. இந்த கேவுன்னு வருது வாயில். ஷாஃப்ட், இந்த மைண்ட் ஷாஃப்டில் அயனுக்கு பஞ்சமே இல்லை. எக்கச்சக்கமாக கிடக்குது பாருங்களேன். டி அயன்மேன் எண்டர்மேன் வேறு இங்கே நிற்கிறான் பக்கத்தில். நான் வேறு அயன்மேனுன்றேன். சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நானே. ஓகே, இங்கே இருக்க ஒரு 3 கோல்டு, இது எல்லாத்தையும் மைன் பண்ணுறோம் அப்போ நம்ம. ஓகேங்க, இப்போ மைன் பண்ணிவிட்டு இங்கே வேறு லேப்ரிஸுங்க. ஏங்க இந்த இதில் ஷாஃப்ட்டில் பாருங்கள் எக்கச்சக்கமாக கிடைக்குதுங்க நம்மளுக்கு. பாப்பா எவ்வளோ பொருள் பாருங்கள். பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்ததுக்கு பயங்கரமாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. கைஸ் இங்கே வேறு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது உள்ள என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஏங்க கோல்டன் ஆப்பிள்லாம் இருக்குங்க. ஒரே ஒரு கோல்டன் ஆப்பிளா? பரவாயில்ல, இப்போ நம்ம அப்படியே கீழே போயிடுவோங்க. இப்போ டே ஸ்கெலிட்டன் மண்டியா என்னடா நீ? ஐயோ ஏங்க ஸ்வாடு வேறு உடஞ்சிருச்சுங்க. அவன் இவன் டே போய் சண்டை போடுறான் அவன் கூட. கைஸ் என்ன கைஸ் இது? அவன் இவனை அடித்தான், ஆனாலும் போய் சண்டை போட மாட்டான். சாவுடா மண்டியா, சாவுடா சும்மா. நான் பாட்டில் மைண்ட் பண்ணியிருக்கேன். விட்றாரு அம்பில் குறி கூட வைக்க தெரில. ஏங்க பேசிக்கிட்டு இருக்க சாக்கில் இங்கே ஒருத்தன் வராங்க கைஸ். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம பெட்ராக்கில் இருக்க ஸ்கெலிட்டன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான ஸ்கெலிட்டனுங்க. இதே ஜாவானா சுட தெரியாமல் சுட்டுக்கிட்டு கிடப்பானுங்க. ஆனால் நம்ம பெட்ராக் ஸ்கெலிட்டன் வந்து அப்படியே ஸ்னைப்பர் மாதிரி சும்மா வேறு லெவலில் சுடுவானுங்க. இருங்க, இது உள்ளே எதனா இருக்கா? ஏங்க இந்த ஷாஃப்ட்டில் வந்து எனக்கு இந்த ஓர்ஸ்லாம் நிறைய கிடைக்குதுங்க. டைமண்டு, லேப்ரிஷு, கோல்டு, அயன் இதெல்லாம் எக்கச்சக்கமாக கிடைக்குது. ஆனால் இந்த செஸ்ட்டு மட்டும் தான் கொஞ்சம் கம்மி. நீங்களே கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இவ்வளோ லூட்டு தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்குது. செஸ்ட்டு இருந்தாலும் செஸ்ட்டில் வந்து பெருசாக அந்தளவுக்கு நம்மளுக்கு எதுவும் இல்லைங்க. ஓகே இருங்க, அப்படியே இந்த சைடு இவனு வேறு பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு லூட் அடிச்சிருக்கோம். நம்ம போட்டு நல்லா பசிக்கிற அளவுக்கு, சும்மா வேறு லெவலில் பசிக்கிற அளவுக்கு லூட் அடிச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ லூட்டு பார்த்தீங்களா? இங்கே ஒரு 4 கோல்டு. அதே மாதிரி நான் மைனிங் ஏரியா வந்து இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என் மைனிங் ஏரியாவை காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் அந்த வீடியோவில் காட்டுறேங்க. நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோவில் பாருங்களேன். நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவில் மைனிங் ஏரியாவை காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் ஓகேங்க, இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல காட்டுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடுறேங்க. அதுக்கடுத்து நான் உங்களை வீட்டில் மீட் பண்ணுறேன். ஓகேங்க, இதுக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த இடத்துலேருந்து வர வழியில் வேறு ஒரு இடத்துல செத்துட்டேன். அப்புறம் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து வந்தாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுடுங்க. யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஓகேங்க, நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வீட்டை பாருங்களேன். எவ்வளோ அழகாக நான் செதுக்கியிருக்கேன் பாருங்கள். அஃப்லைனில் உட்காந்து பயங்கரமாக டார்ச்செல்லாம் செஞ்சு அங்கேயும் இங்கேயும் நிறைய டார்ச் வச்சேன். அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க மலையெல்லாம் பாதி மலையை குடஞ்சி, அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக ஃபென்ஸு போட்டு பயங்கரமாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த பார்ட்டு. ஸோ நான் வந்து போன பார்ட்டில் வந்து எக்ஸ்பி ஃபார்மில் வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் ஒன்று வந்து கட்டியிருந்தேன். ஸோ மறக்காமல் அந்த பார்ட்லாம் பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பை கைஸ், பை.